நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் யாருக்குமே கெடுதலே நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கூடிய வரையில் நடத்தி கொண்டு நல்லதே நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடிய கடகராசி நண்பர்களே, இப்போ எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? நாம் கடகராசி அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ராசிக்குரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நம்முடைய நட்சத்திரக்குரிய தன்மை என்ன, அதற்கடுத்து நட்சத்திரத்திலே பிறந்த 4 கால்கள் அதனுடைய தன்மை என்ன? லைஃபுங்கிறது ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாளைக்கு ஏந்திருந்தோம்னா நல்லா இருப்போமா, உடம்பு ஜரூராக இருக்குமா, நம்மளால் இன்றைக்கி 2 வீலரில் போகிறோமா, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கார் வாங்க முடியுமா, இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், என்ன தேவை அல்லது என்ன மைனஸ் பாயிண்ட், அதை எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம், இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் டீப்பாக இல்லை, முடிந்த வரையில் பார்க்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு அதாவது கடக ராசி அப்படின்னுச்சு. அந்த ராசி இப்போது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம குலம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பேசிக்கு. அதற்கடுத்தது நம்முடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நம்முடைய சகோதரர்கள் எப்படி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது நாம் எப்படி, நம்முடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். இதே தான் சார். ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா கடக ராசின்னா கடக ராசிக்குரிய பலன், பொது பலன் என்ன, தன்மைகள் என்ன. அதற்கடுத்தது புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் பிறந்த நாம் பேசிக்காக எப்படி இருப்போம், அந்த பூச நட்சத்திரத்திலே 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம், நமக்கு உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்படி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக கடக ராசி ஒரு பெரிய நல்ல ராசி சார். ஒரு வித்தியாசமான ராசி. என்னென்னா கடகராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்ய 3 நட்சத்திரம் கூட மகம், அடுத்தது சிம்மத்தில் பிறந்த 4 பேர், 4 சகோதரர்கள், ராமர், பரதன், லக்ஷ்மணர், சத்ருகன். இவர்கள் உலகத்திலே அதிகமாக மதிக்கப்பட்ட சகோதரர்கள். யாருக்குமே கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்கள், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் அப்படின்னு நினைத்தவர்கள் இந்த 4 பேரும். அப்படிப்பட்ட பிறந்தவர்கள் தான் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதில் நாம் பிறந்தது பூச நட்சத்திரம். 4 சகோதரர்கள், ஒரு சகோதரன் பிறந்த நட்சத்திரம். அதை நீங்கள் எந்த சகோதரன் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. அந்த சகோதரன் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஆயில்யம் லக்ஷ்மணன். அடுத்தது மகம் பரதன், சத்ருகனில் ஒருத்தன் பூசம், ஒருத்தன் மகம். யோஜனை பண்ணிக்க. ஏன்னா புனர்பூசம் ராமர். சரியா? இந்த பேசிக்காக இந்த கடக ராசிக்குரிய தன்மையை நம்ம பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு ஷார்ப்பு நோஸும், ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன். அதாவது எப்பயுமே ரொம்ப கருப்பு இல்லை, ரொம்ப வெளுப்பு இல்லை, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய மனசோடு. பார்த்தோடனே அடுத்தவன் பார்த்தோடனே நம்ம ரொம்ப பட்டாட்டமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். இருந்தாலுமே ஒரு ஸ்மைல். அடுத்தவனுக்கு கொஞ்சம் நம்ம டல்லாக இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. அடுத்தவன் பார்க்கவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எண்ணமுடையவர்கள். எப்பயுமே ஒரு சிம்பத்தி, நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் அப்படி இருக்குன்னா ஒரு சிம்பத்தைசிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடியவர்கள். தன்னலமற்றவர்கள்னு கூட கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம். ஆனாலும் இந்த சம்பந்தம் என்ன, அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த சந்தர்ப்பங்கள் நம்மகிட்ட ஈஸியாக அடுத்த நம்ம இது பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்போம். நம்ம ஏதாவது ஒருத்தன் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் ரொம்ப முடியலடா, எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, நான் போனேன், இங்கே இவ்வளோ சிரமஞ்செடுத்து அவ்வளோ சரி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஒரு 2 செகண்டில் நம்ம மனசு அப்படியே இழகிடும். அதுவே சில பேர் நம்மகிட்ட மைனஸாக எடுத்துட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவைடா, 20,000 ரூபா தேவைடான்னு நம்மகிட்ட கறந்துட்டு போகிறோன்னு இருப்பான். அதுதான் ப்ளஸ்ஸு, ஆனால் அதே மைனஸு. பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவர்கள் உடனே டென்ஷன் ஆகிடுவோம். அதாவது நல்ல விஷயத்துக்கு உடனே டென்ஷன் ஆகிடுவோம். கெட்ட விஷயம் சொன்னால் மனசில் அப்படியே வாங்கிப்போம். இல்லை, நல்ல விஷயத்துக்கு மட்டும் டென்ஷன் ஆகிடுவோம். அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் வெளில சொல்ல மாட்டோம். நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் இம்பேஷண்ட்டாக இருப்போம். வெளில சொல்ல முடியாது, ஆனால் நம்மளால் அதை அடக்கிக்கவே முடியாது. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு டென்ஷனாக, வெளியில் தெரியாத மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷனாக இருக்கக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் டிமிடாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் எபிலிட்டி எப்பயுமே கொஞ்சம் ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். ஜிம்முக்கே போக முடியலையா, டெய்லி வாக்கிங்காவது போகணும்ப்பா.
ஏதாவது சின்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு இன்டென்ஷன் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தது நிறைய அன்பு காட்டுவர்கள், லவ் அஃபயர்ஸ் அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். நம்ம அடுத்தவர்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். சின்ன சின்ன அடி வயிற்றிலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயிற்றிலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு ஈடுபாடு, அந்த ட்ரிங்க்ஸில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மெஜாரிட்டி தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க சார் இந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. எல்லா குவாலிட்டியும் நம்மகிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஏன்னா 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 108 பாதம் இருக்குது. அதில் பிறந்தவர்கள் உலகத்தில் அத்தனை பேரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆகணும். ஆனால் இதில் பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் வரும், பேஸ்ட் ஆன் நம்முடைய ராசி அதிபதி, லக்ன அதிபதி, அதற்கடுத்து தசாநாதன், நம்முடைய என்ன தசை நடக்கிறது. பேசிக்காக பூச நட்சத்திரம் அப்படின்னா நம்ம சனி திசையில் பிறந்தவர்கள், ஏன்னா சனியனுடைய காலில் பிறந்தவர்கள். நமக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு புதன் திசை போய் கேத்து சுக்கிரன் சூரிய திசையில் இருப்பவர்களாக இருக்கும். ஏன்னா சுக்கிர திசையில் இருந்தால் ரொம்ப அருமை. அந்த தசாநாதன் எங்கே இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த சில சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி நம்மளால் அடிபட்டு கொடுக்கும் சார். ஏதாவது ஒன்று பார்த்தா நான் ஏண்டா இது எப்போ பார்த்தாலும் அவன் எங்கேயாவது ஒன்று சைக்கிள் அடிபட்டுக்கிறான், வண்டியில் கிக் பண்ணால் கிக் ஸ்டார்ட் உடைக்கிறது, கதவை சாத்தச்சே நகத்தை கட் பண்ணிக்கிறான், இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இரிட்டேஷன் தரக்கூடிய அடிப்படை படக்கூடியதாக நம்ம இருப்போம். எல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்காங்க, நான் குறித்து வச்சுருக்கேன். ஒரு பல புத்தகங்களிலிருந்து படித்து எழுதி அதையெல்லாம் அதை தான் வச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் டைவல்ஜிவ் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாத சில இடத்துல மூக்கரம் வச்சு வாங்கி கட்டிப்போன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் எனக்கு புரியல அப்படின்னா, தேவையில்லாத நம்ம ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அடுத்தவனுக்கு நல்லது செய்ய போய் நம்ம கையை சுட்டுப்போம். அந்த மாதிரி இது பொதுவாக கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடியது. இப்போ கடக ராசியில் பூச நட்சத்திரத்துக்கு பேசிக் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். மைனஸையும் பார்த்தோம், ப்ளஸ்ஸையும் பார்த்தோம். இந்த பேசிக் குவாலிட்டிஸ் பார்த்ததுக்கப்புறமா நமக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. சில பேருக்கு சில ப்ளஸ் இருக்கும், சில மைனஸ் இருக்கும். இந்த ப்ளஸ் இருந்ததுன்னா அது எப்படி இன்னும் தூக்கி கொடுக்கறது, மைனஸ் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம எந்த செஞ்சால் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் ஏதாவது வழிபடுமா. அதாவது இப்போது தலைவலின்னு வருதுன்னா உட்காந்துருந்தோம் 4 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா தலைவலி இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போகலாம். ஆனால் மாத்திரை போட்டோம்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கிளியர் ஆகிடும். அவ்வளோதான், சின்ன விஷயம். நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சில தீர்வுகள் உண்டு. அந்த மாதிரி நமக்கு உரிய ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும், இந்த தலைவலிக்கு என்ன மாத்திரை போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேசிக்காக பூச நட்சத்திரக்காரர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள், சிறந்த சிந்தனை உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறோம். பூசம் அப்படின்னாலே நல்ல சிந்தனை. சில சந்தர்ப்பங்களில் நல்ல சிந்தனை என்ன ஆகும்னா கொஞ்சம் அதாவது சில பேர்கிட்ட கொஞ்சம் மீன் மென்டாலிட்டி இருக்கக்கூடியவர்கள். வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே கொடுத்துருவான். ஆமாம், நாம் எதுக்கு செய்யணும், அவனுக்கு நமக்கு எவன் செஞ்சான், நம்ம கஷ்டப்பட்டு தானே உழைச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில சந்தர்ப்பங்களில் வரும். தெய்வ சிந்தனை, தார்மீக சிந்தனை உடையவர்கள், நல்ல ஈடுபாடு உடையவர்கள், தாய் தந்தையிடம் நல்ல ஈடுபாடு உடையவர்கள், சகோதர சகோதரிடம் அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள். அவ போமா, நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு போவோம், ஏதோ நம்ம செய்யணும் அப்படின்னு எண்ணமுடையவர்கள். ஒரு நட்பு அப்படின்னா அந்த நட்பை பரிபாலிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி சின்ன சின்ன சரீரத்துக்குள்ளே, இந்த உடம்புக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் உடையவர்கள். சில பேருக்கு சொல்ல முடியாது, பிபி இருக்குது, சில பேர் சுகர் வெளில சொல்லவே மாட்டாங்க. சுகர் காஃபி சாப்பிடுங்க, சுகர் வேணுமான்னா ஓகே அப்படின்வாங்க. இந்த ஒரே ஒரு தரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சில வியாதிகள் இருக்கக்கூடியது. இதற்கடுத்து இவர்களுக்கு சில பேருக்கு தான், இது எல்லாருக்கும் கிடையாது, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கவலை, வெளியில் கவலை காட்டக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சார். உள்ளுக்குள்ளே கவலை இருக்கும், வெளில சிரிச்சுட்டே இருப்பான், ஒரு அசட்ட சிரிப்பாக கூட இருக்கும், பார்க்குறவங்களுக்கு அது தெரியாதுல்ல. அப்படி சிரித்து கொண்டு கவலையை மறக்கடிக்கும் போல சிரித்து கொண்டு இருக்கிறவர்கள், உள்ளுக்குள்ளே கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நண்பர்களால் ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க சார். நாம் நண்பனுக்கு செஞ்சோம், அவன் ஏதாவது நமக்கு செய்ய மாட்டானான்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள். அடிக்கடி சின்ன சின்ன சண்டையில் ஈடுபடக்கூடியவர்கள். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரக்கூடியது. சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைக்கும் அல்லது தாய் தந்தைக்கும் இடையில் வரக்கூடியது, நண்பர்கள் இடையில் வரக்கூடியது, சகோதர சகோதரிகள் இடையில் சின்ன சின்ன சண்டைகள், சும்மா சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பேசிக்காக ஒரு சின்ன சின்ன எண்ணம் கொண்டவர்கள். சில பேருக்கு இந்த செக்ஷுவல்
இன்க்ளினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் தி சுக்கிரன் நமக்கு வந்து கடகத்திற்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன், 11க்கும் 4க்கும் உடையவன் சுக்கிரன். அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி, 4ஆம் வீடு அப்படின்னு சுக போகத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. 1 2 3 அந்த வீடு துலாம். அதனால் அதை கணக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா பல விஷயங்களை பார்க்குறோம் சார், பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், பல விஷயங்கள் பார்த்து தான் இதெல்லாம் சொல்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வந்து இப்போது சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது, அல்லது சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்குது, அந்த காம்பினேஷன் 7ஆம் வீட்டில் எப்படி இருக்குது, இந்த பார்வை இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 8 டிகிரி 12 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா பரவாயில்லப்பா, 20 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா பரவாயில்லப்பா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எதை வைத்து சொல்லுகிறார்கள் இல்லையா? இந்த 13 டிகிரி சில பேர் கரெக்டாக கோட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உனக்கு 13 டிகிரிக்குள்ளே சனி ராகு காம்பினேஷன் இருக்குது, அதனால பிரச்சனை வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை வைத்து சொல்கிறார்கள் 13 டிகிரி அப்படின்னா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, 360 டிகிரியில் ஒரு கட்டத்திற்கு நம்ம பார்த்தோம் 4 4 1 9 பாதங்கள். 9 பாதங்கள் எதில் வரும்? 30 டிகிரியில் வரும். ஸோ 30 டிகிரியை நீங்கள் பிடிச்சிங்கன்னா 9ஆக வச்சிங்கன்னா 3.33 வரும். 3.33 வரைச்சே என்ன ஆகும்? அது ஒரு பாதத்துக்கு 3, ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். அப்படின்னா 4 12, 4 12 1 13. ஸோ 13.3 வருது. இதை தான் சில பேர் கனெக்ட் பண்ணி உனக்கு 13 டிகிரிக்குள்ளே அப்படின்னுவாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சவுத்தில் இருக்கவங்கள, இல்லைப்பா சந்திரன் எந்த காலில் நிற்கிறான், சூரியன் எந்த காலில் நிற்கிறான், சனி யார் காலில் நிற்கிறான், ஓஹோ இப்போது சனி புனர்பூச நட்சத்திர காலம், ஆனால் ராகு வந்து பூசம் இல்லாமல் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கான். இவங்களுக்கு டிகிரி சொல்ல தெரியாது, ஆனால் எந்த காலில் நிற்கிறான்னு ஒரு 3 கால் தள்ளி 5ஆவது காலில் நிற்கிறான் அப்படின்னா, அதாவது ஒரு நட்சத்திரம் 4 கால் நான் சொல்லச்சா 5ஆவது கால் நினச்சா அடுத்த நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நிற்கிற போது இவங்க இதை தான் சொல்லுவாங்க. அதை தான் சில பேர் டிகிரியை வச்சு சொல்கிறாங்க, சில பேர் பாதத்தை வைத்து சொல்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக பேசிக்காகவே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு செல்வங்கள் அதிகமாக இருக்கும், செல்வங்கள் பிரியம் அதிகமாக இருக்கும், செல்வத்திலே ஈடுபாடு இருக்கும், அதை விரும்புபவர்களாக இருப்பார்கள், அந்த ராஜபோகத்தை அனுபவிக்க துடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அந்த ஒரு ராஜபோகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு பிளைனாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு தடவை எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாங்கன்னா கீழே இறங்கிறதுக்கே மனசு வராது. அடுத்த 2 3 தடவை அடுத்த தடவை நான் தான் எம்எல்ஏ ஆகணும், நான் தான் எம்பி ஆகணும், எப்படியாவது அமைச்சராக மாட்டோமா, இப்படியாக எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பேசிக்காக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த பூச நட்சத்திரத்திலே நம்ம பார்த்தோம், இதில் 4 பாதங்கள்னு பார்த்தோம். முதல் பாதம் பூச நட்சத்திரத்தில் இந்த 4 பாதங்களில் நமக்கு முதல் பாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். சார் ஈக்குவேஷன்னா என்ன சார்? நமக்கு பிடித்தது, நமக்கு ஏற்றது, 2 விஷயம். இந்த 4 பேர் ஜோக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லை, நமக்கு பிடித்தது. சில பேருக்கு வந்து பறவையில் பார்த்தீங்கன்னா மயில் பிடிக்கும், சில பேருக்கு புறா பிடிக்கும், சில பேர் சொல்லுவாங்க ஆஹா கிளி பாரு, பஞ்சவர்ண கிளி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்வாங்க. சில பேருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு அணில் பிடிக்கும், சில பேருக்கு சின்ன ஆடு பிடிக்கும், சில பேருக்கு இப்படி ஒன்றுத்துக்கு பிரியம் இருக்கும். நமக்கு ஈக்குவேஷன் எதுன்னா பூச நட்சத்திரத்திற்கு காகம், அதிலே நீர்க்காகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூசம் என சனியினுடைய இது, அதனால் காகம், அதுலேயும் நீர்க்காகம். சனியனுடைய காலில் பிறந்தவர்கள் தான் பூச நட்சத்திரம், அதனால தான் நீர்க்காகம் அப்படிங்கிறாங்க. நீர் நம்ம ஒரு கட்டத்தை ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண சொன்னால் அது எந்த இடம், நீரா நிலமா காற்றா இல்லை எந்த தன்மை கொண்டது, அல்லது ஸ்திர ராசியா சரராசியா உபயராசியா ஆண் ராசியா பெண் ராசி, இப்படி பல விஷயங்களை பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நம்ம இது ஒன்றையும் எடுத்து சொல்கிறோம். இது பேசிக்காக வரக்கூடியது. இதற்கு அடுத்து இந்த சில அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகம் அல்லது விலங்குன்னு பார்க்கச்சு ஆடுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஆண் ஆடு வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண் ஆடு யோசிச்சு பாருங்களேன், அதே தான் நம்ம மென்டாலிட்டி இருக்கும். அதிகமாக ரொம்ப எப்படி இருக்கும் ஆண் ஆடு அப்படின்னா, அதற்கு அதிக கவலைகள் இருக்காது சார். நமக்கு வந்து நம்ம இந்த ஒரு வேலையை எடுப்போம், இந்த வேலை முடிஞ்சுடுத்தா அப்பா முடிஞ்சுடுத்துப்பா, அடுத்த வேலை என்ன, அடுத்தவனை பற்றி ரொம்ப சிந்திக்கிறதே கிடையாது, நல்லதும் சரி கெட்டதும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆண் ஆடு. அடுத்தது நமக்கு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நான் முதல்ல சொன்னேன் அந்த 4 நட்சத்திரங்கள்னு, பரதன் பிறந்த நட்சத்திரம் தான் பூசம். பரதனுக்கு எப்பயுமே தன்னுடைய
அம்மா வழியில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். அவனுக்கு ஈடுபாடு இருக்கோ இல்லையோ ஈடுபடுத்தி விட்டார்கள் அவன். அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி பிடித்த தெய்வம். ஈக்குவேஷனில் நமக்கு பிடிச்சது புஷ்பம் வந்து பன்னீர் புஷ்பம். பன்னீர் புஷ்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்க்காகம், பன்னீர் புஷ்பம், இது ரெண்டுமே ஏன்னா இது நீர் இருக்கக்கூடிய, அதனால் நெருப்பு காற்று நிலம் நீர் அப்படின்னு வச்சு நீரை கொடுக்கக்கூடியது பன்னீர் புஷ்பம்ன்றாங்க. இதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து இந்த காணொலியில் மற்ற இடத்துல பார்ப்போம். இது சாதாரணமாக பூச நட்சத்திரத்துக்கு வரக்கூடியது. இப்போ பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம எப்படி இருப்போம், பேசிக்காக கடகராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்போம்னு பார்த்தோம், ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம். அதில் பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம்னு பார்க்கணும். 1ஆம் பாதத்தில் இருந்தவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு இருப்பார்கள். மெயினாக அதிகமாக இருக்கக்கூடியது பக்தி ஸ்ரத்தையோடு, சகோதரர்களோட பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தெய்வ பக்தியில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் வெளியில் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பேர் இருக்க மாட்டாங்க, சில பேர் வெளில காட்டுவாங்க. அது எதை கொண்டு அப்படின்னா, அது அகைன் சூரியனை கொண்டு, குருவை கொண்டு. நம்முடைய கட்டத்தில் குரு சூரியனுடைய வலுப்பெற்றதை கொண்டு 2ஆம் இடத்துக்குரியவன் சூரியன். அந்த நமக்கு 1 6ஆம் இடத்திற்கும் 7 8 9ஆம் இடத்திற்கும் 6 விட 9ஆம் இடத்திற்கு உரியவன் தான். 10 11 12 9ஆம் இடத்திற்கு உரியவன் தான் குரு. அது எப்படிங்கிறத பொறுத்து ப்ளஸ் மைனஸ். அடுத்தது எப்பயுமே இவர்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா, இவன் பக்கத்தில் இருக்கிற கிளார்க்கை விட அவனுடைய மேனேஜர்கிட்ட அதிக ஈடுபாட்டோடு இருப்பான். கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் அப்படி இருப்பான். கார்பரேட் கம்பெனி இருந்தால் ஒரு ஜெனரல் மேனேஜர் கூட எங்கே இருந்தாலும் அவனுடைய ரூமில் உட்காந்து, ஏன்னா அவன் அங்கே போய் உட்காந்துருக்கான்பா அப்படின்வாங்க. அதாவது பெரிய மனிதர்களுடைய சகவாசம் அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இந்த பூச நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதற்கு சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு ஃபேட்டியாக இருந்தால் அதிகமான வியாதிகள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளை கொண்டு இருப்பார்கள். பார்த்துக்கோங்க. அதுலேயே ஃபேட்டியாக இருந்தால், கொஞ்சம் ஒபிஸாக இருந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒபிஸாக இருந்தால் வியாதிகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ். இப்படி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மரம் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அரச மரம். பூச நட்சத்திரத்திற்கே மேலாக வரக்கூடியது அரச மரம். அதுலேயே முதல் பாதத்திற்கு ஈக்குவேட் அதிகமாக வருது. அரச மரம் நல்ல மரங்களில் ஒன்று. புளிய மரம் மாதிரி இல்லை அரச மரம். மிக நல்ல மரங்களில் ஒன்று அரச மரம். அரசும் புரசும் ரொம்ப உயர்ந்த மரங்களில் உண்டு. ஆளும் வேலும்னு சொல்கிற மாதிரி அரசும் புரசும் ரொம்ப உயர்ந்த மரங்களில் ஒன்று அரச மரம். அரச மரம் நல்ல காற்றை வெளியிடக்கூடிய மரம். அரச மரத்தடியில் தான் பிள்ளையார் அதிகமாக வைப்பாங்க. இந்த மாதிரி அரச மரம் எனக்கு ஈக்குவேட். இந்த மரத்தில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, கடைசியில் அந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ பூசத்தினுடைய 2வது பாதம். பூசத்தினுடைய 2வது பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருக்கும்னா, மெதுவான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மெதுவான நல்ல குணம் கொண்டவர்களாக. சார் புரியல சார், அதான் மெதுவாக நல்ல குணம் அப்படின்னா, நமக்கு நல்ல குணம் மனசில் இருக்கும், அதை உடனே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அப்படி யோசித்து சொல்லலாமா வேண்டாமா, ஆமாம் ரைட் நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு கொஞ்சம் நல்ல குணத்தையே மெதுவாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா அடுத்தவன் என்ன நினச்சிப்பானோ நாமே சொல்லணும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடியவர்கள் இந்த எண்ணம் கொண்டவர்கள். ரெண்டாவது, இவர்களுக்கு கொஞ்சம் இப்படி மெதுவான எண்ணம் கொண்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தாலும் உடனே நம்ம திருப்பி எரிஞ்சு விழுந்துருவோம். சண்டையில் பிரியம் உள்ளவர்கள். கொஞ்சம் சண்டை போடணுன்னு எவனா தூண்டி விட்டான்னா உடனே இறங்கிடுவோம். பொறுமையாக இருக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்போம். இறங்கிட்டோம்னா, கோதாவில் இறங்கிட்டோம்னா ஒரு காட்டுறது. அந்த மாதிரி ஒரு பிரியம் உள்ளவர்களாக இருப்போம். இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க முன்னாடி, பர்முடேஷன் காம்பினேட்டில் எழுதி வச்சுருக்காங்க. 3வதாக, பேசிக்காக கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமானவர்கள். இவர்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள். செல்வம், செக்ஸு, ஸ்திரீபோகம் இதெல்லாம் விரும்பக்கூடியவர்கள். எப்பயுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், வீட்டில் ஏதாவது ஒரு நாய் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், இப்படிலாம் நினைக்கக்கூடியவர்கள். அடுத்தவனுக்கு நம்ம பார்க்கறது கொஞ்சம் செல்வத்தை காட்டணும் அப்படின்னு ஈடுபாடு கொடுக்கும். சில பேருக்கு அதை காட்டணும்னு ஆசை இருக்காது, இவர்களுக்கு அதை காட்டணும்னு. சில பேர் உதாரணம் சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம ஊரில் பார்த்தோம்னா சாதாரண வண்டி வாங்குவோம், ஆனால் புல்லட் வாங்கடா பார்க்கலாம், அடுத்தவன் பார்க்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். இதனால் இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அதுவே எதிரியாகவும் வருவதுண்டு. ஏன்னா சில பேர் விரும்ப மாட்டாங்க, அடுத்ததுனால வயிற்றறிச்சல் அதிகமாக வந்துடும். அந்த பொறாமை, பொச்சரிப்பு இவர்களை ஆட்கொள்ளும். அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ்.
அதுவும் இவர்களுக்கு வருவதுண்டு. இது இரண்டாவது. இவர்களுக்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா, பூச நட்சத்திரம் 2வது பாதத்திற்குரிய மரம் ஆச்சா மரம்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், இதில் இருக்கிறவர்களில் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப விலைவாரியாக தெரியும். ஆச்சா மரம்னு என்ன, அந்த ஆச்சா மரத்தினுடைய ஈடுபாடு இருக்குல்ல, ஆச்சா மரத்திற்கு ஒரு தனி பண்பு இருக்குது சார். ஆச்சா மரத்துக்கு ஒரு தனியான பண்பு உண்டு ஆச்சா மரம். அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். இந்த ஆச்சா மரம், இது வந்து ஆச்சா மரம் நமக்கு ஈக்குவேஷன் பண்ணுறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக பூச நட்சத்திரத்திற்கு 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்திற்கு இவர்கள் எப்பயுமே கவலைகளை மறந்து சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்கள் அது கொஞ்சம் இதுவாக கூட இருக்கும்னு வச்சுங்களேன். என்ன சொல்கிறது, கொஞ்சம் அசட்டு சிரிப்பாக இருக்கும், ஆனாலும் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால புகழப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர் வெளியில் புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோ, உள்ளுக்குள்ளே எரிஞ்சாலுமே வெளியில் பார்க்கச்சு ஹாய் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு புகழ்ச்சி சொல்லக்கூடியவர்களாக, அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ரெண்டாவது, எப்பயுமே ஒரு நண்பர்கள் வட்டம் கூட இருக்கும், பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் சில சாமர்த்தியவாதிகளாகவும் இருப்பார்கள். கொஞ்சம் சாமர்த்தியசாலிகள் அப்படின்னா தனக்குன்னு என்ன வேணுமோ அதை தான் செய்து கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் மற்றவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இவர்களுக்குன்னு வரைச்சி அதை எப்படி பக்குவமாக பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இது 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் எல்லார்கிட்டையும் சகஜமாக படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிதானமாக அந்த பேர்ட்ஸ் ஐவியூன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக எல்லார்ட்டையும் பழகுவோம், ஆனால் 2 பேர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 2 பேர்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும். பழகச்சே ஒரு போச்சே 4 நண்பர்கள் இருக்காங்கன்னா 2 நண்பர்களோட ஈக்குவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற 2 நண்பர்களோட ஈக்குவேஷன் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். பார்க்கச்சே எல்லாருக்கும் சாதாரண பழகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இப்போது 2-3 மாமா இருக்காங்க, 2 சித்தப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த 3 மாமாலே ஒரு மாமாகிட்ட அதிக ஈக்குவேஷன் இருக்கும், இன்னொரு மாமாகிட்ட வரையாப்பா போறியாப்பா நீ நல்லா இருக்கு பேசச்சே கேஷுவல் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஈக்குவேஷன் இருக்காது. அடுத்தது, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். இதே தான் ப்ளஸ்ஸு, இதே தான் மைனஸ்ஸு. அந்த முடிக்கணும்னு எண்ணம் உடையிறதுனால என்ன ஆகுன்னா சமயத்தில் டென்ஷன் அதிகமாக வந்துடும் சார். அந்த காரியம் முடியல அப்படின்னா டென்ஷன் படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அந்த டென்ஷனினால் வரக்கூடிய உபாதைகள், அந்த டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய சின்ன இந்த ஸ்டெப்ஸில் இறங்குச்சு கடகடன்னு இறங்குறது, இந்த காரியம் முடிக்கணும் அதுலேயே ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஸ்டெப்ஸில் இறங்கிச்சு கடகடன் முடிக்கிறது, அதனால் வரக்கூடிய உபாதைகள், கால் ஸ்லிப்பாகிறது, பாதத்தில் அடிபடி, கணுக்காலில் முட்டியில் வலி ஏற்படக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் இவர்கள் இருப்பார்கள். நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குன்னு என்ன உடல் உபாதைகள்னு தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதனால் அந்த காணொலி பாருங்கள். இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டியதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த காணொலி, இந்த சீரியல் ஆஃப் காணொலியில் 36 காணொலி வருது. இதை முடிச்சுட்டு நான் அதை பதில் சொல்கிறேன் மற்ற காணொலிகளில். சரியா? இது 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு பூச நட்சத்திரம், கடகராசியில் பிறந்தவர்கள். இப்போ கடகராசியில் பிறந்தவர்கள் 4ஆம் பாதம் இருக்குது. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு பேசிக்காகவே அந்த பூச நட்சத்திரம் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா பரதன் பிறந்த நட்சத்திரம், கொஞ்சம் சண்டை இடத்துல ஆச்சரியமாக இருப்பாங்க சார். எதையாக இருந்தாலும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விடுறதே கிடையாது, வந்துடுச்சுன்னா இறங்கிடுறது தான். 2ஆம் பாதம் அப்படி தான், 4ஆம் பாதம் அப்படி தான். அதே மாதிரி அந்த சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரக்கூடியது, நாலெட்ஜ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நாலெட்ஜை யூஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். காமம் அதிகமாக இருப்பவர்கள், அதனால் வரக்கூடிய மைனஸ், சில இடங்களில் அதனால் வரக்கூடிய மைனஸ் இருக்கும், சில இடம் இருக்குது. இது பிரியம் அப்படின்னா ரொம்ப பிரியம் சார். தன்னுடைய சகோதரிகளோ நண்பர்களோ ஒரு பிரியம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன கண்ணுவண்டு தெரியாத பிரியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதுதான் சார் ப்ளஸ்ஸு, அதுதான் மைனஸுமே. சரியா? இவர்களுக்கு ஈக்குவேட் பண்ணுறது என்னென்னு நொச்சி மரம்னு சொல்கிறாங்க. பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திற்கு ஈக்குவேட் பண்ணுறது நொச்சி மரம். இந்த நொச்சி இலை இருக்குல்ல சார், ரொம்ப மருத்துவ குணங்களில் வேம்பு மாதிரி சார் நொச்சி. பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டது நொச்சி மரம், நொச்சி இலை. நொச்சி இலை பலவிதமான கெட்ட வாசனைகளை போக்கக்கூடியது, நல்ல மருத்துவ குணங்களை கொண்டது நொச்சி இலை. அது நிறைய சொல்லுவாங்க. நொச்சி இலையை வந்து தண்ணியில் போட்டு அதில் வேது பிடிக்கிறது, அந்த தண்ணீரை வடிகட்டி அதை நம்ம உட்கொள்வது, இதெல்லாம் பலவிதமான ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது நொச்சி இலைக்கு.
அதை வந்து மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ 4 பாதங்கள் பார்த்தோம், நிறைய ப்ளஸ் பார்த்தோம், நிறைய மைனஸ் பார்த்தோம். இப்போ நம்மளுக்குன்னு உள்ள மைனஸ் இருக்குல்ல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, சைக்கலாஜிக்கல் டக்குன்னு எமோஷன் ஆகக்கூடியது, இதெல்லாம் உடையவர்கள் தான் இந்த கேன்சர், அதாவது கடகராசியில் பிறந்ததுனா. நம்மளுக்கு வந்து கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீர் காகம்னு பார்த்தோம், ஆண் ஆடுன்னு பார்த்தோம். ஈக்குவேஷன் வந்து தட்சிணாமூர்த்தி, நமக்கு உரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நான் ஒவ்வொன்றிலையும் முன்னாடியே சொல்லியிருந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் நான் சொன்னேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுக்கு பன்னீர் புஷ்பம், எதையாவது ஒரு காரியம் சித்தியாகணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும், எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது நான் வெளிநாடு போகணும், இப்படின்னு நம்ம யாராவது நினச்சி நம்ம ஜாதகத்தில் பார்த்து சொல்லுவாங்கல்ல, எப்பா நீ இந்த உன்னுடைய தெய்வத்தை போய் வணங்கிட்டு வா, இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா, அல்லது நீங்கள் சனீஸ்வரனுக்கு போய் இதை பண்ணிட்டு வா, இல்லைன்னா இந்த அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணு, இல்லை நீ உன்னுடைய குலதெய்வத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணு, இப்படிலாம் சொல்லச்சே நாம் என்ன பண்ணணும்னா, மெயினாக இந்த பன்னீர் புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் புஷ்பத்தை கூட வாங்கிட்டு போகணும். தாமரை மலர் வாங்கிக்கிறோம், நம்ம முல்லை மல்லிகை வாங்கிக்கிறோம், நந்தியாவட்டி வாங்கிக்கிறோம், எல்லாம் வாங்கி வச்சு பன்னீர் புஷ்பம் இருந்ததுன்னா கூட சேர்த்து வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப அவசியம் சார். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நமக்கு நாம் பிறந்த ராசி அதிபதி வந்து பூசத்துக்கு சனி. இந்த சனீஸ்வரன் அடுத்தது நம்ம இருக்கக்கூடியது கேத்து சுக்கிரன் சூரிய தசையில், மெயினாக புதன் கேத்து சுக்கிரன் சூரிய தசைகள்லாம் 25லேருந்து 65க்குள்ளே வரக்கூடியது. ஸோ தசாநாதன் நல்லா இருக்கணும். இந்த தசை என்ன தசை நடக்கிறதுன்னு பார்த்துங்க. அந்த தசாநாதன் எங்கே இருக்கான்? ஏன்னா 12க்கு 3க்கு உடையவன் புதன் தசை, அடுத்தது கேது சாயாகிரகம், அடுத்தது சுக்கிரன் வந்து நான் சொன்னேன் 11க்கும் 4க்கும் உடையவன், ரொம்ப வலுவான தசை. ஒரு மனுஷனுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் சுக்கிர தசை வறுமையானால் அது பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சார் மெயினாக அதிகமாக வரும். பூசம், மனுஷன், உத்திரட்டாதி, இவர்களுக்கு தான் ரொம்ப லக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இவர்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் சுக்கிர தசை வரும். கிட்டத்தட்ட அந்த 35லேருந்து 55-60 வருடத்துக்குள்ளே வரும். ஏன்னா முதல்ல சனியசி 10-12 வருஷம் இருக்கலாம், 19 வருஷத்தில் பேலன்ஸு. புதன் திசை 17 வருஷம், 17 20 30 வருஷம், அடுத்தது 7 வருஷம் கேது திசை, 37 வருஷம், 40 வருஷம் போச்சுன்னா 40, அடுத்து 20 வருஷம், 40 20 60 அதிகமான வருடங்கள் கொண்டது சுக்கிரன். ஏன்னா மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிருக்கு. ஆனால் அதற்குள்ளேயே அந்தராந்திரமெல்லாம் இருக்குது, அப்பப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ சுக்கிரன் ஒரு மனுஷனுக்கு நன்னா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய மரம் எங்கேயாவது மரம் நட்டாங்கன்னா நம்மளுக்குரிய பூச நட்சத்திரத்துக்குரிய அரசு, ஆச்சா, இருள் மரம் அல்லது நொச்சி மரம், இந்த 3ஆம் பாதத்திற்கு உடையவர்களுக்கு இருள் மரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இருள் மரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி மரத்தை நம்ம எங்கேயாவது கொண்டு போய் மரத்தை வச்சு பரிபாலிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சில மரங்கள் வீட்டில் வளர்க்கலாம், சில மரங்கள் வளர்க்கக்கூடாது, அது கேட்டுங்க. அரசு மரம், ஆச்சா மரம், நொச்சி மரம், இதெல்லாம் ரொம்ப அருமையான மரங்கள், அதெல்லாம் வளர்த்து வருது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எங்கேயாவது கோயிலுக்கு போனோம்னா நமக்கு வேம்பு மரம், அரச மரம் இருந்தது. முக்கியமாக பூச நட்சத்திரக்காரர்கள் அரச மரத்தை சுற்றி வாருங்கள். நொச்சி மரமாக இருந்தனாலும் நொச்சி மரத்தை அந்த நொச்சியினுடைய அந்த காற்று பட்டதுன்னா அவ்வளோ நல்லது. அரச மரத்தை சுற்றி வருதல் அப்படிங்கிறது, அரச மரத்தை பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸு. அரச மரத்தை வலம் வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். சில கோயில்களில் போனீங்கன்னா அரச மரம் பின்னாடியே இருக்கும் சார். அரச மரத்துலேயே சில இதுவெல்லாம் கட்டி விடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மற்ற காணொலிகளையும் சொல்லியிருக்கேன். முக்கியமாக பன்னீர் புஷ்பம் வாங்கிட்டு போவாங்க. சிவன் தட்சிணாமூர்த்தி வந்து நமக்கு ஏற்ற குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தாங்க நம்முடைய ஜாதகத்தில். தட்சிணாமூர்த்தி வலம் வருவது, தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாகத்தான் ஐயப்பன், தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாகத்தான் வீரபத்ரன். இது எல்லாமே நம்முடைய எல்லா தெய்வங்களில் அதிகமாக சொல்லக்கூடியவர்களே தட்சிணாமூர்த்தியினுடைய சிவனுடைய அம்சமாக பிறந்தவர்கள் தான், அவருடைய ரூபமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால் தட்சிணாமூர்த்தி வணங்கி வருதல் அல்லது நம்முடைய குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வணங்கி வருதல், இது எல்லாமே நாம் செஞ்சிருந்தோம்னா ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஒவ்வொரு தனி காணொலி, இது வந்து பொதுவாக நான் சொல்கிறது, தனியாக வேறு காணொலிகள் போட்டிருக்கேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.